பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் 4ஆம் வாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற நம் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி விசேஷமாக இந்த புதிய மாதத்திற்குள்ளாக இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக நம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து தர்மியான ஆராதனையை தேவன் தாமே நமக்கு தந்தபடியினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து இந்த அருமையான ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் இருக்கும்படியாகவும் மேலும் இந்த புதிய மாதத்திலே புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்யும்படியாகவும் இந்த ஆராதனையிலே தேவன் தாமே நம்மை தலைமை தாங்கி நடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய பொறுப்பாதத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்வார் என்ற உணர்வோடு கூட இருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அருமையான நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உடமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் தேவன் நீர் எங்களை அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த அருமையான தொலைக்காட்சியின் மூலமாக விசேஷமாக ஏஞ்சல் தொலைக்காட்சியின் மூலமாக தேவன் தந்த நம்முடைய கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து தேவன் தாமே நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்குள்ளாக வருக வருக என்று வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். ஆங்கிலிக்கன் தெரிந்த திருச்சபையின் சார்பாகவும் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியாவின் சார்பாகவும் ஏஞ்சல் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வாழ்த்தி இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து வரும்படியாக நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த ஆராதனையிலே காணும்படியான பாக்கியத்தை தேவன் தாமே தந்தருள்வாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் நம்முடைய இடங்களிலே எழுந்து நின்று 262வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 262ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான் நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற பாடலை நம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவது வேண்டுவதும் அன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்தை கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். நாம் இருக்கின்ற இடங்களில் நம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். இந்த கால நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மை அடையத்தக்கதாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம் யாவரும் முழங்கால் படியிட்டவாறே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி
கற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை எரியாருளும். பிறனுடைய வீட்டை செய்யாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபத்தை நாம் இப்பொழுது சொல்லுவோம். வழி தப்பினவர்கள் நீதி மார்க்கத்தில் திரும்பி வரும்படி உமது சத்தியத்தின் ஒளியை காட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, கிறிஸ்து மார்க்கத்தின் ஐக்கியத்தில் சேர்க்கப்பட்ட யாவரும் தங்கள் மார்க்கத்திற்கு ஏற்காதவைகளை விலகி போடவும் அதற்கேற்ற யாவையும் பின்பற்றி நடக்கவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். உண்மையாகவே அருமையான கனம் பொருந்திய தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாகவும் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியாவின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அருமையான பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாத நிலையிலும் கூட ஆண்டவரை தங்கள் இல்லத்திலிருந்து தங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை நீங்கள் இந்த அருமையான தொலைக்காட்சியின் மூலமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஆண்டவருக்கும் அருமையான இந்த தொலைக்காட்சி உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தொலைக்காட்சியில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பாகமாகிய நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது.
ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை கூப்பிடுதலை கேட்டீர். பார்வோன் இடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருந்தீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்தரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பாடமாகிய நிருப வாக்கியத்தை நாம் வாசிப்போம். இரண்டாவது வேத பாடமாகிய நிருப வாக்கியம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 25 வசனங்களை நாம் வாசிப்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 25 முடிய. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே சிறியதாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு உண்டாக சிறியதாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் நியாயத்துக்கு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிறுகொண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி நாம் வாசிப்போம். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். இந்நாளுக்குரிய சங்கீதம் சங்கீதம் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். 23ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பசுத்த வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். பாதைக்கு தீபமே பாதைக்கு லாபமே. பாதைக்கு தீபமே பாதைக்கு லாபமே. வேதைக்கு திரவியமே பரிசுத்த ஆகமம். மானல்ல ஆகமம் மானல்ல ஆகமம். பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். வாசிக்க வேண்டிய பசுத்த வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய ஆராதனையை நாம் கலந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாட்களிலே விசேஷமாக பயங்கரமான கொடூரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. பயங்கரமான இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டோர் பல லட்சங்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்பது நம்முடைய விசேஷித்த கடமையாய் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்கள் இல்லத்திலே யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து தேசங்களையும் தேவன்தான் உண்டாக்கினார். ஆகவே இந்த தேசங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தயவு செய்து ஜெபியுங்கள்.
அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் எகிப்து தேசத்தில் பயங்கரமான வாதைகளை கொண்டு வந்து அந்த தேசங்களை அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நோவாவின் காலத்திலே ஜல பிரவாகத்தை கொண்டு வந்து வெள்ளத்தை கொண்டு தேவன் இந்த உலகத்தை அழித்தார் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் அநேகருக்கு பயமுறுத்தலை கொண்டு வந்து இதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், தேவ சித்தம் இல்லாம ஒரு காரியம் நடைபெறாது. வேத வசனம் அதுதான் சொல்லுது. உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்ற அதில் ஒன்று கீழே விழுந்தா கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அப்படி என்றால் நம்முடைய தலையில் உள்ள முடியே ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதுன்னா இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த பயங்கரமான இந்த கொடிய வைரஸ் கூட ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நடைபெறல. இதுதான் உண்மை. இதை கிறிஸ்தவர்களாகி நாம தான் அறிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை இதை நான் இப்படி சொல்லும் பொழுது என்ன அவன் பயங்கரமானவனா இருப்பான் பொழுது, மனிதாபம் இல்லாத ஒரு மனுஷனா இருப்பான் போல இருக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா மனிதாபத்தோடு நாம் இந்த அருமையான ஜனங்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கணும். இதுதான் உண்மை. ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தீமைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதனால தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மட்டுமல்லாமல் இந்த பயங்கரமான காரியங்களிலிருந்து கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் நம்மை பாதுகாக்கவும், இந்த பயங்கரமான கொடிய வியாதியினாலே இஸ்ரவேல் மக்களாக, மீட்கப்பட்ட மக்களாக, ரட்சிக்கப்பட்ட மக்களாக நம்மை கர்த்தர் எந்த நிலையிலும் நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இருக்கின்ற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களை, உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். முழங்காலில் நின்று இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி முழங்காலில் நின்று நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஒருவேளை இந்த உலகம் முழுக்க பயங்கரமான இந்த கொடிய வியாதியினாலே ஆண்டவரே நீர் சீர்திருத்த வேண்டும், இந்த உலகத்தை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தின் மக்கள் உம்மை தேடி வர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியம் நடந்திருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நடைபெற போவதே கிடையாதப்பா. உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, உம்முடைய தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் பாதுகாத்து வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உலகத்தில் உள்ள உமது பிள்ளைகள் அனைவரையும் தேவனே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த பயங்கரமான வியாதியினாலே ஆண்டவரே எல்லா உலக நிலைகளிலே இருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி அநேகர் சொன்னாலும் கர்த்தர் நீர் இந்த உலகத்தை உண்டாக்கினீர். ஆகவே உமக்கு தெரியும் எந்த இடத்துல, எந்த சமயத்துல, எப்பொழுது இந்த வீழ்ச்சியை சீர்படுத்த முடியும், பொருளாதார நிலைகளை நீர் மேன்மைப்படுத்த முடியும் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கின்றீர். மூது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய பொறுப்பாத்தை தேடி வந்திருக்கின்றோம். எப்பேற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன். ஆகவே உம்மை நம்பி நாங்கள் உம்மை சார்ந்து நாங்கள் ஜீவிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட எங்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக. நீர் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக தொடர்ந்து நாங்கள் வாழ நீர் எங்கள் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாமாலைகளிலே 320வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 320வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 320வது பாமாலையை நாம் பாடுவோம். Yeah.
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே நீர் தாமே எங்களோடு கூட பேசும் அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாகவும் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியாவின் சார்பாகவும் ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக அடியேன் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் வாசி கேட்ட பசுத்த வாக்கியமாகிய பசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை இந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட தியானிக்கும்படியாக அடியேன் தெரிந்து கொண்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கு அருமையான இயேசு கிறிஸ்துவே பேசுவதை, தம்முடைய சீடர்களோடு கூட பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். என்ன பேசுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட அனைத்து வேத வசன வாக்கியங்களிலும் இந்த நல்ல நாளிலே ஒரு மேய்ப்பன் என்ன செய்வார் என்கின்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள நிச்சயமாக முடியும். அப்படி என்றால் முதலாவது இங்கு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் மேய்ப்பனாய் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்போ ஒரு மேய்ப்பன் எதன் வழியாக பிரவேசிக்க வேண்டும்? வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனாய் முதலாவது இருக்க வேண்டும். மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய போதகர்கள், மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய பேராயர்கள் வாசல் வழியாக பிரவேசித்திருக்கின்றார்களா என்பதை முதலாவது ஆடுகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அருமையான சபையின் விசுவாசிகள் இதை புரிந்து கொண்டு நாம் இந்த அருமையான மேய்ப்பர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அப்பேற்பட்ட சிறந்த மேய்ப்பர்களிடத்திலே நாம் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி என்றால் இந்த அருமையான வாசல் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்திலே அழகாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். நானே வாசல் என்று சொல்லி அருமையான இயேசுவானவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் வசனத்திலும் அவர் சொல்லுகின்றார், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசல் யார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு தாமே வாசலாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் இருக்கிறான். அப்படி என்றால் ஒரு மெய்ப்பன் ஆண்டவருக்குள் இருக்கின்றாரா இல்லையா என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஆடு என்ன செய்ய முடியும்? அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அந்த மேய்ப்பன் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மேய்ப்பன் சொல்லுகின்ற வார்த்தைகளை அப்படியே கடைபிடித்து தன் வாழ்க்கையிலே நடக்க முடியும். மேய்ப்பன் ஒருவேளை அந்த வாசல் வழியாக செல்லாத ஒரு மேய்ப்பனாய் இருந்தால் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆக மேய்ப்பன் உண்மையாகவே வாசல் வழியாக பிரவேசித்தவனாய் இருக்கின்றானா அப்படி என்றால், மேய்ப்பர்கள், போதர்கள், பேராயர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றார்களா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்களா? ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவர் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்களா என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். வேற வழி இல்லை. எப்போ நான் சொல்றேன், என் குடும்பம் என் வீட்டார் சீர்படுத்தியாச்சுன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருப்பான், என் அந்நிய வீட்டுக்காரன் நல்லா இருப்பான். முதல்ல நம்ம வீட்டை நம்ம சரிப்படுத்தணும். பிரச்சனை அதுதான். நம்ம வீடு சரியா இருந்துச்சுன்னா நம்மை பார்க்கின்ற மக்கள், அதனாலதான் நம்முடைய ஜெபத்துல எப்பொழுதும் சொல்றோம், ஆண்டவர் வசனத்துல சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அப்படி என்றால் நாம் நம்மை சீர்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் வாழும் பொழுது எல்லா மக்கள் என்ன செய்வாங்க? நம்முடைய பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் அநேகர் திட்டுறாங்கன்னா அவங்க மேல தவறு இல்லையா? தவறு நம்ம மேலதான். நாம சரியா இருந்தோம்னா எல்லாம் சரியா இருக்கும். இதற்கு முதல் காரணம் எங்க? வாசல் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசல் யார்? இயேசு கிறிஸ்து தான் வாசல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசல் வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாசல் வழியாக ஒவ்வொரு மேய்ப்பரும் வந்திருக்கிறாரா? உண்மையாகவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற அருமையான போதகர்கள், ஊழியர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களா? சில நேரங்களில பாத்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. நல்லது ஐயா, ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிருக்கிற. ஒருவேளை நீ ஐடி கம்பெனியில வேலை செய்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வியாபார ஸ்தலத்துல நீ இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியராக நீங்கள் இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு அரசாங்க அதிகாரியாக நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த நிலையில ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நீ இருக்கின்ற நிலையை விட்டு நீ வெளியே வரவே சொல்லல. இருக்கின்ற இடத்துல நீ ஒழுங்கானபடி ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்து அந்த இடத்துல நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த இடத்துல நீ சிறந்த ஒரு மெய்ப்பனாக, ஆண்டவருடைய வாசலுக்குள் புகுந்த ஒரு நல்ல மெய்ப்பனாக நீ இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள வரணும், அங்க வந்து நான் ஒரு ஜெபத்தை நடத்தணும்னு நினைச்சா என்னால முடியாது. காரணம் என்ன? அங்க உள்ள செக்யூரிட்டி என்ன செய்வாங்க? ஐயா நீங்க ஐடி கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஐடி கார்டு இருக்கணும், அப்பதான் எனக்கு உள்ளே விடுவாங்க. அனுமதி சீட்டு வேணும். அப்போ ஐடி கம்பெனில வேலை செய்கின்ற உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று சொல்லி அழைத்தால் என்ன செய்யணும்? ஐடி கம்பெனியில நீங்க வேலை செய்து கொண்டே அங்க உள்ள ஊழியர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை போதிக்கின்ற ஒரு நல்ல மேய்ப்பர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லங்க
ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. எதை விட்டுட்டு பின்னாடி வர சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எதை விட்டு உன் பின்னாடி வர சொன்னாரு? உன் பாவத்தை, உனக்கு விருப்பமான காரியங்களை, நீ மிகவும் நேசிக்கின்ற காரியங்களை நீ விட்டுட்டு ஆண்டவரை நேசிச்சு அவர் பின்னாடி போன்னு சொன்னாரு. இதன் சரியா புரிந்து கொள்ளாதபடிக்கு உடனே வேலையை விட்டுற வேண்டியது. ஐடி கம்பெனி விட்டு ஆண்டவர் அழைச்சார் ஊழியத்துக்கு வர வேண்டியது. நல்லது, உங்களை வர வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கின்ற நிலையிலே ஒரு சிறந்த மேய்ப்பராக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நல்ல வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நிலையிலே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருந்தால் நீங்கள் செய்கின்ற அந்த வியாபாரத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்து காண்பித்து அந்த நிலையில நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டு ஒரு சிறந்த மேய்ப்பராக உங்களுக்கு கீழாக வேலை செய்யும் அநேகருடைய அந்த வியாபார ஸ்தலத்தை வேலை செய்து கொண்டிருக்கின்ற அநேகருக்கு நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். ஒரு சிறந்த அரசாங்க அதிகாரியாக இருந்தால் உண்மையுள்ள அதிகாரியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான அதிகாரியாக நீங்கள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பராக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் வாசலிலே நுழைந்த நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம். காரணம், இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் கடந்து செல்கின்ற ஒரு மேய்ப்பனாக நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் நீ இருக்கின்ற நிலைகளிலே உன்னை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் செய்யாத வேலையே கிடையாதுங்க. அத்தனை வேலையும் செய்தேன். இந்த உலகத்துல அத்தனை வேலையும் செய்தேன். ஒரே ஒரு வேலை தான் நான் செய்யல. என்ன வேலைன்னா திருடுற பழக்கம். என் வாழ்க்கையில நான் எதுவுமே திருடல. ஒரு நயா பைசா கூட நான் திருடவே இல்லை. என் வாழ்க்கையில திருட்டுத்தனம் மட்டும் தான் நான் பண்ணல. மற்றபடி எல்லா காரியத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியத்தையும் செய்தேன். எத்தனை வியாபாரங்களை செய்தேன், எத்தனையோ ஆபீஸ்ல போய் வேலை செய்தேன். எந்த இடத்துலயும் ஆண்டவர் என்னை சமாதானமாக இருக்க விடவே இல்லை. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ற சொன்ன ஒரு காரியம், உன்னை நான் ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கின்றேன். காரணம், என்னுடைய தகப்பன் நான் பிறந்த உடனேயே ஒரு அருமையான வேத புத்தகத்தை வாங்கி ஒரு ஆலயத்தில் உள்ள ஒரு ஆல்டர்ல கொண்டு போய் அதை வைத்து அந்த வேத புத்தகத்தை ஜெபித்து அந்த வேத புத்தகத்தை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியிலே நான் பிறந்த இடத்துல என் தலைக்கு பக்கத்திலே வைத்து, ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை கொண்டு என் மகன் உலகம் முழுக்க உங்களுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், ஆகவே என் மகனை உங்களுடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி நான் கொடுக்கின்றேன் சொல்லி அர்ப்பணித்தார்கள். ஆகவே எத்தனையோ வேலைகள் நான் செய்தேன், எத்தனையோ வியாபாரங்கள் கூட நான் செய்து பார்த்தேன். ஒன்றும் எனக்கு கை கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்த உடனே நினைச்சுக்கிட்டாதீங்க ஒரு பெரிய பங்களா வாங்கிட்டார், பெரிய கார் வாங்கிட்டார், பெரிய இதன் ஒன்றுமே கிடையாதுங்க. உபத்திரவங்களை சந்தித்தேன், பாடுகள் வழியே சென்றேன். ஆனாலும் ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உயர்த்தினார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் மெய்ப்பனாய் இருக்கின்றான். ஐயா, நீ இன்னைக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிற, உண்மையா சிந்திச்சு பாரு, எதற்காக நீ ஊழியத்துக்கு வந்த? ஒரு பெரிய படை உன் பின்னாடி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்காக வந்தாயா? அல்லது நிறைய பணத்தை ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றாயா? ஜாக்கிரதை உள்ளவனாக இரு. இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாதையா, ரொம்ப நாள் ஓடாது. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரதான் செய்யும். நீ ஜாக்கிரதை உள்ளவனாக இரு. சென்னையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியில டி நகர் என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த டி நகர்ல பாத்தீங்கன்னா ரங்கநாதன் தெருன்னு ஒண்ணு இருக்கும். அதே டி நகர் பகுதியில் பாண்டி பஜார்னு இருக்கும். ஒரு 2 இடம் இருக்கு. இந்த ரங்கநாதன் தெருல இருக்கிற அதே பொருட்கள் தான் பாண்டி பஜார்ல விற்கப்படும். ஆனா என்ன வித்தியாசம்னா, ரங்கநாதன் தெருல கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். அதே பொருள் பாண்டி பஜாருக்கு போனீங்க கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். ஆனா என்னங்க வித்தியாசம்? இங்க ரங்கநாதன் தெருல நீங்க சில பொருள் வாங்கும் போது அதனுடைய குவாலிட்டி இல்லாம போகும். கீழே தரையில போட்டு வித்துட்டு இருப்பாங்க, ஷோரூம்ல இருக்காது, கீழே இருக்கும் சீப்பா கிடைக்கும். ஆனா அதே பொருள் தான் என்ன பண்ணுவாங்க, பாண்டி பஜார்ல ஷோரூம்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ரங்கநாதன் தெருல பாத்தீங்கன்னா எப்பவும் பயங்கரமா கூட்டம் இருக்கும், பயங்கரமான நெரிசல் இருக்கும், உங்களால் நடக்கூட முடியாது. ஆனா பாண்டி பஜார்ல எப்பவும் காலியா இருக்கும், ஷோரூம் எப்பவும் காலியா தான் இருக்கும். பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்காது ஷோரூம். ஆனா உண்மையான காரியம், நல்ல காரியம் அங்க கிடைக்கும். தெருவில் பார்க்கும்போது கூவி வித்துட்டு இருப்பாங்க, பயங்கர கூட்டம் இருக்கும், கூவி கூப்பிடுவாங்க, பயங்கர நெரிசல் இருக்கும். ஆனா பொருளுடைய தகுதி சரியாக இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு அது
உடைந்து போய்விடும் அல்லது பாழாய் போய்விடும். எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன்னா, இன்னைக்கு ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி தான் பேசணும், மக்களுடைய குடும்பம் எப்படின்னு சொல்லி நான் பேசக்கூடாது, அது நல்லது இல்லை. ஆங்கிலிக்கன் பேராயர் என்றாலே இந்த மாதிரி பாருங்க, மீசை கீசெல்லாம் எடுத்துருக்கணும், தாடியெல்லாம் எடுத்துருக்கணும் இல்லையா, மொத்தமா மீசையை விடணும், தாடியை மொத்தமா விட்டுறணும். அருமையா நம்ம சாதையா இருக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி தாடியை மீசையும் அழகா விட்டுறணும். இதுதான் ஆங்கிலிக்கனுடைய சட்ட திட்டங்கள். ஒரு பேராயர் என்றால் மீசை தாடி எல்லாம் வச்சிருக்கணும், நல்ல நீளமா, அதை வெட்டவே கூடாது இல்லையா, மொத்தமா நீ எல்லாத்தையும் எடுத்துடணும். இது ஆங்கிலிக்கன் பேராயருடைய சட்ட திட்டங்கள். நான் பேராயர் ஆன உடனே என்னுடைய மீசையெல்லாம் எடுத்த உடனே என் மகன் என்னை பார்த்து சொன்னாங்க, டாடி என்ன அசிங்கமா இருக்குது, இதை போய் நீங்க செய்றீங்க, மீசை தான் அழகா இருக்குது. கரெக்டுப்பா, ஆனா ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா. ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு வா என் பின்னாடி, அந்த மீசையை தான் விட்டுட்டு நான் வந்து ஆகணும். பேராயரா இருந்தா மீசை கூட இருக்கக்கூடாது, அழகாதான் இருந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக என் மீசையை நான் அழகாக மாற்றி மாற்றி வைப்பேன், ரொம்ப அழகா இருக்கும். நான் அதை ரொம்ப ரசிப்பேன், ஒவ்வொரு மாசமும் போட்டோ எடுத்து அந்த மீசையை ரசிப்பேன். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேராயரான பிற்பாடு சட்டத்திட்டன்படி நான் எடுத்து ஆகணும், எடுத்துட்டேன். இல்ல இதுல நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுல இன்னொரு தமாஷ் என்னன்னா, உண்மையாகவே நம்முடைய இந்திய அரசாங்கத்தை நம்ம உண்மையாகவே நம்ம பாராட்ட வேணும். காரணம் என்னவென்றால், சென்னையில மட்டும் 160 பேராயர்கள் இருக்கிறாங்க. இந்த 160 பேராயர்கள் உண்மையான பேராயர்களா அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னும் அதுக்கு அந்த ஆராய்ச்சிக்குள்ள போவே இல்லை அரசாங்கம். அதனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒரு உங்களை நான் காட்டி கொடுக்கறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க, அல்ல அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுக்கறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. ஆனா உண்மையான பேராயர்கள் யாரு அப்படின்னு நிச்சயமா ஆடிகளுக்கு தெரிஞ்சாகணும், விசுவாசிகளுக்கு தெரிஞ்சாகணும். மேய்ப்பர்கள் உண்மையானவர்கள் யாரு? ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபைகள், ஆங்கிலிக்கன் திருச்சபைகள், தென்னிந்திய திருச்சபைகள், லுத்தரன் திருச்சபைகள், மெத்தடிஸ்ட் திருச்சபைகள், இப்படிப்பட்ட மெயின்லைன் திருச்சபைகள் இங்கே வந்து நாங்கள் போதவர்களாக அல்லது பேராயர்களாக இருக்க வேண்டும்னா எங்களுடைய படிப்பு எந்த கல்லூரியிலே நாங்கள் படித்தோம், எந்த வேதாம கல்லூரியில படித்தோம் என்பதை ஆராய்ச்சி செய்துதான் அவங்க எங்களை தேர்ந்தெடுப்பார்கள். அது பிற்பாடு அந்த தகுதி சரியா இருக்குதுன்னு தேர்ந்தெடுப்போம். சும்மா கண்டவங்களா மெய்ப்பர்களாக வைக்க மாட்டாங்க. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆக ஒரு மெய்ப்பர்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ஏதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு காட்டுங்க, இந்த 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 குறுந்தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுங்களேன் பார்ப்போம். ஏதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காட்டுங்க, அதுக்கு ஒரு தகுதி இருக்குதுங்க. ஒரு மிலிட்டரி ஆபீசரை காட்டுங்க பார்ப்போம், ஒரு ராணுவ அதிகாரியை காட்டுங்க இந்த குறுந்தாடி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. நீங்க போதகர்னு சொல்றீங்க, பேராயர்னு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு நேர்த்தியா இருக்கணுங்க. இல்ல குறுந்தாடி வச்சுக்கிட்டு என்னையா இது? மெய்ப்பர்கள் அதற்குரிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில மெய்ப்பர்களை பார்த்திருக்கிறேன், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஆதார் நடத்துறாங்க. இல்ல எல்லாருக்கும் தகுதி வேணும். ஏதாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட போட்டுட்டு அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பாரா, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சாதாரண உலக வேலை செய்கின்றவர்களே தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் விட்டு அவர்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு, டிஷர்ட் போடுறதுக்கு ஆசை இருக்காதா? குறுந்தாடி வைக்கிறதுக்கு ஆசை இருக்காதா? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியானபடி செய்யறாங்க. ஒரு உலகத்தானே இப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களா இருக்கக்கூடிய மெய்ப்பர்கள் எப்படி இருக்கணும்ல? கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இதெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். தவறா நினைக்காதீங்க, என்ன இப்படி பேசுறாங்க, என்ன இதெல்லாம் தேவையா அப்படின்னு. ஆக இந்த ஆடுகள், அதாவது இந்த விசுவாசிகள், இந்த நல்ல மேய்ப்பர்களை சரியானபடி நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகவேதான் நீங்க அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு, அந்த வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பாருங்க, ஆடுகள் உனக்கு செவி கொடுக்கணும்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவன் தாங்க அழிந்து கொண்டு, கிறிஸ்தவ பேருடையவர்கள் தான் எல்லா விதமான தீமைக்கு காரணமாக இருக்கின்றார்கள். பேப்பரை எடுத்தா கொலை செய்தவன் பேர் யாருன்னா கிறிஸ்தவன். திருநவன் பேர் என்னன்னு பார்த்தா கிறிஸ்தவ பெயருங்க.
ஏன் இதற்கு காரணம்? மேய்ப்பன் சரியானபடி இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள் சரியாக இருந்தால் இவைகள் எல்லாம் சரியானபடி இருக்கும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுகின்றார். ஐயா, இந்த மேய்ப்பர் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை நீ பார்க்காத, இவர்களை பார்த்து கொண்டு அவர்கள் பின்னாடி நீ அவர்கள் செய்வதை போல நீ செய்யணும்னு நினைக்காத, நானே நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்னு சொல்லி இந்த 16ஆம் வசனத்துல சொல்றாரு, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் பணத்தை சம்பாதிச்சுட்டு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு ஒரு பெரிய திருச்சபை கட்டிடத்தை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். மேய்ப்பன் எப்படி இருப்பான்? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றவனாய் அவன் இருப்பான். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றவன் மேய்ப்பன். ஆகவே நல்ல மேய்ப்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கிட்ட மாறி மாறி நாம் வாசித்தோம் இல்லையா சங்கீதத்துல. அங்க 23ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசித்தோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது, அந்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மேய்ப்பராக தெரிந்து கொள்ளும் பொழுது, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு எழுதுறாரு. நான் தாழ்ச்சி அடையேன், அழகா எழுதுறார். எப்படி நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம்? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையே என்னை கொண்டு போய் விடுகிறார். ஏன் கொரோனா வைரஸ் வந்தாலும் நல்ல புல்லுள்ள இடங்களில் நாம் மேய்க்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். எத்தனை பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் நம்மை சரியானபடி மேய்ச்சல் உள்ள இடங்களிலே நடத்துகின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நல்ல ஒரு மேய்ப்பர். அவர் நம்மை மேய்க்கின்ற ஆண்டவர். சரியானபடி நமக்கு வேண்டிய காரியங்களை செய்து நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். ஆகவே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவது நமக்கு நலமாய் இருக்கும். வாசிக்கின்ற பழைய ஏற்பாடின் புஸ்தகமாகிய நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த வாசிக்கின்ற அந்த பழைய ஏற்பாட்டின் பாகத்திலே, நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகின்றார். போகும்போது என்ன பண்றாரா, இந்த கடலின் நடுவே அவர் நடக்கும் பொழுது என்ன ஆகுதான், அவங்க கால்கள் நனையாதபடிக்கு, கடல்ல தண்ணி இருக்கும் பயங்கரமா, அந்த தண்ணி என்ன செய்யல, தண்ணியுடைய ஈரம் கூட என்ன பண்ணல அவங்க கால்ல படல. வெட்டாந்தரையாக ஆண்டவர் வெட்டாந்தரையாக அந்த இடத்தை மாற்றி இந்த அருமையான இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்லும்படியாக அவர் என்ன செய்கின்றார், அவர்களை நடக்க வைக்கின்றார். அவர்கள் காலில் கூட அந்த ஈரப்பதம் ஏற்படல, ஈரமா கூட இல்லைங்க. கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு கொஞ்ச நேரத்துல காஞ்சிடும். காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல ஈரமா இருக்கும். உங்க காலை வச்சீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம், கால் அப்படியே உங்களுக்கு அந்த சேரு எல்லாம் அதுல சேராகி அது உங்க காலில் ஒட்டும். ஆனா இங்க வேதவசனம் சொல்லுது அவன் கால் கூட நனையலைங்க. அப்ப எத்தனை நல்லவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த மேய்ப்பராக இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் கடந்து செல்லும் கூட சிறந்த மேய்ப்பராக அவர் இருக்கின்றார். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதே வசனத்தை பாத்தீங்கன்னா, இவரை துரத்திட்டு வந்தவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த கடல்ல மூழ்கி செத்து போயிட்டாங்க. வாழ்க்கையில உன்னை துரத்துறவங்க அவங்க நிச்சயமா அவங்க மூழ்கி ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. பயப்படாத, ஆண்டவர் உன்னை நனையாதபடி காத்துக் கொள்வார். ஐயோ இப்படி இருக்குது, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ நாளைக்கு என்ன ஆக போகுது, இந்த பொருளாதார வீழ்ச்சின்றாங்களே என்ன ஆக போகுது என் வாழ்க்கையில, நான் வேலைக்கு போய் எப்படி எல்லாத்தையும் சீர்படுத்த போறேன், எப்படி என் குடும்பத்தை சரிப்படுத்த போறேன், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய கால்களை நனையாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொண்டாருன்னா ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாரா? பயப்படாது, ஒன்னும் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. ஐயோ என்னோட தொழிற்சாலை எப்படி நடத்த போறேன், என்னுடைய பிசினஸ் வியாபாரத்தை எப்படி நான் நடத்த போறேன், ஒன்னும் பயப்படாதீங்க. நீ ஆண்டவர் உனக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை மேய்ப்பராக இருக்கும் பொழுது நல்ல புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் நிலையிலே உன்னை கொண்டு போய் விடுவார். பயப்படாதீங்க. இப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக நீங்கள் இருக்கும் பொழுது
உங்களுக்கு வரும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கதான் செய்யும். அததான் நம்ம நிருப வாக்கியமாகிய 2வது வேத பாடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். நிருப வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அங்கே நாம் பார்க்கின்றோம், அங்க நிருப வாக்கியத்துல அருமையாக அந்த பேதுரு அருமையான இந்த நிருபத்தை அவர் எழுதுகின்றார். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அழகாக நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல நாம் பார்க்கின்றோம். 19ஆம் வசனத்துல அழகாக அவர் சொல்லி இருக்கின்றார், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, 20வது வசனத்தில் அங்க சொல்லுகின்றார், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும், பிரியமாயிருக்கும் அப்படின்னு சொல்ற. நீ நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகித்துக்கொள், பயப்படாத. என்னடா இவன் இப்படி திட்டுறானே, அவன் அப்படி திட்டுறானே, நம்ம ஊழியத்தை தானே செய்தோம், உண்மையான மேய்ப்பனாக இருந்தோமே. நீ உண்மையானவனாய் இந்த உலகத்தை நீ வாழும் பொழுது உனக்கு பாடுகள் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா நீ பொறுமையோட கூட இருந்தா என்ன அர்த்தமா, நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறாய். 21ஆம் வசனத்தில் சொல்ற, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவே உனக்காக பாடுபட்டார். என்ன பாவம் செய்தார்? அவருக்கு நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். அப்பேற்பட்ட தேவனை சேவிக்கின்ற நாம், தேவன் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். உண்மையாக இருப்போம், உண்மை உள்ள நல்ல மேய்ப்பர்களாக இருப்போம். உண்மை உள்ள மேய்ப்பர்களை கண்டடைந்து நல்ல மேய்ப்பருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நல்ல ஆடுகளாய் நாம் இருப்போம். நல்ல மேய்ப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். ஆகவே கர்த்தரை பின்பற்றுகின்ற நல்ல ஆடுகளாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அவருக்கு நாம் பிரியமாய் இருந்து பொறுமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நல்ல மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு வாசலாய் இருக்கின்றார். அந்த வாசல் வழியாக நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் செய்வோம். இயேசுவாகிய வாசல் வழியாக நம் வாழ்க்கையை நாம் நடத்துவோம். இயேசுவாகிய மேய்ப்பனை நம் வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதத்திலும் தலைவராக நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நானே வாசல் என்று சொன்னீர். இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் தான் மேய்ப்பனாக இருப்பான் என்று சொன்னீர். நானே மேய்ப்பன் என்று நீர் சொன்னீர். ஆகவே ஆடுகள் இந்த மேய்ப்பனுக்கு சத்தம் செவி சாய்க்கின்றது. அந்த சத்தத்தை கேட்டு செவி சாய்த்து அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கின்றீர். ஆமாண்டவரே, உங்களுடைய வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது நீர்தான் எங்கள் மெய்ப்பன் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் உள்ளும் புறமும் ஆண்டவரே மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக ஒரு பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே ஏற்படுத்துகின்ற ஆண்டவரா நீர் இருப்பதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து எங்கள் கால்கள் நனையாதபடிக்கு எங்களை நல்ல புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்க வைத்து நல்ல அமர்ந்த தண்ணீர்கள் நண்டிலே எங்களை நடத்தி உபத்திரவத்தின் நடுவிலே நாங்கள் கடந்து சென்றாலும் பொறுமையோடு கூட நாங்கள் இருந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ்ந்து நீர் எங்களுக்காக பாடுகளை சகித்தீர். அப்படியே நாங்களும் பாடுகளை சகித்து உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற தேவன் தாமே எங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களை நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம்.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் மனுஷனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. உங்கள் பாவங்களின் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் ஸ்நேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம் யாவரும் முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் தமது ரட்சகராய கிறிஸ்து திருவனம் பற்றின ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம்.
கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகுந்த தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுள்ள இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அனைவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கும் ஏற்றமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடையவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தந்தள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைதானே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமதுக்கும் ஆர்வமும் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தம் உள்ள சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்தீர்கள், எல்லாரும் இதை வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். அப்படியே அவர் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை கொடுத்தீர்கள், எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இனி நினைவு கூர்ந்து திருவலம் பற்றினார். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சிறந்த மகிமை நிமித்தம் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். வாருங்கள், தேவனுடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களுடைய இல்லத்திலும் கூட நீங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நீங்கள் அனுபவித்து அதை ஆசீர்வதித்து அதை நீங்கள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
முடிவு கீதமாக நாம் யாவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 167ஆம் கீர்த்தனை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நாம் பாடும் பொழுது இது மாதத்தின் முதல் வாரமாக இருக்கின்றது. ஆகவே மறவாமல் அருமையான ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கு என்று சொல்லி நம்முடைய பிரத்யேகமான விசேஷமான காணிக்கையை நாம் கொடுப்போம். ஆண்டவர் இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சியின் மூலமாக அவரை ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதை நினைவு கூர்ந்து தயவு கூர்ந்து உங்களை அன்பாய் நான் கேட்கின்றேன். உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையை இந்த அருமையான ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சிகள் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அதனுடைய வெப்சைட், அதாவது www.angeltv.org என்கின்ற பதிவுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கு எப்படி நீங்கள் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கூகுள் பே, உங்களிடத்தில் உங்களுடைய போன் மூலமாக நீங்கள் கூகுள் பே, பேடிஎம் போன்ற வகைகள் மூலமாக நீங்களும் இந்த அருமையான ஏஞ்சல் தொலைக்காட்சிக்கு நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, தம்பிரான் ஒருவனே, தங்கமே கருவனே, பரு கவிது குமர குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே, நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நிர நிர சரி தொழுவதினம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, நாதனே கிருபைக்கு வேதனே சிறுமை தீராதி நலமிகும் உனதிரு திருவடி அருளே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, பாவியில் பாவியே கோவியில் கோவியே, கனபரிவுடன் அருள் கூறி அகல விடாதே, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே. கர்த்தருக்கென்று நம்மையும் இந்த காணிக்கைகளையும் நாம் கொடுத்த காணிக்கைகளையும் நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் இருக்கின்ற இடத்தில் நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையான எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை முழுக்க என் தேவனீர் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நாங்கள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
நீர் எங்களை வழி நடத்தியாலும் உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சொந்த ஆடுகளாய், நீர் எங்களுக்கு மேய்ப்பராய், உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற ஆடுகளாய், உம்முடைய வாசல் வழியாக பிரவேசிக்கின்றவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாங்கள் படைத்த இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும், நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய மாதத்திலே புதிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள எங்களை உதவி செய்ய மாட்டோம். விசேஷமாக இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு பிள்ளைகளுக்காக, அருமையான இந்த ஏஞ்சல் டிவியின் ஆண்டவரே தீர்க்கதரிசி கணம் பொருந்திய சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றார். கர்த்தருடைய கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும், இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த ஆராதனை கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றார். மேன்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். கர்த்தர் வரும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு எல்லா துதிகான மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய திருக்குமாரனின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இம்மையிலும் நித்தியத்திலும் மகிமையிலும் உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்க்கும் வரைக்கும் பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்திலே மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியான பாக்கியத்தை தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போ கடவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.